நடிகர் திரு மன்சூர் அலிகான் தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பேசப்பட்டு வருவது நடிகர் சங்கம் குறித்த பல்வேறு சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதில் வந்து நடிகர் சங்கத்தில் ஜனநாயகத்தன்மை தற்போது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நிலம் சம்பந்தமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. தேர்தல் தேதி சம்பந்தமான வழக்கு கூட தற்போது இருந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து நடிகர் சங்கத்தின் மேல அடுக்கடுக்காக சர்ச்சைகள் வந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படியோ புதிய தலைமுறையில உங்க பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றது நானு? ஏங்க நீங்க நேத்தான் நான் பதில் சொல்றீங்க சகோதரர். இல்ல அதுதான் தற்போது நீங்க வந்து உங்களுடைய இப்போ லைவ்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, பல லட்சம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. என்ன காரணம், இதற்கு என்ன காரணம்னு சொல்ல விரும்புறீங்க? உமரிமுத்தன்னை பாவம், அவரெல்லாம் ஒரு பழம்பெரும் நடிகர், ஒரு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு நடிகர். அவங்க அப்பா அதை வந்து கேவலமா என் கண்ணு முன்னாடிதான் அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனாங்க பொதுக்குழு. நானும் 2014 அங்க போயிருந்தேன். அந்த கொடுமையை சாதாரண பாட்டா செருப்பு போட்டு போற சாதாரண ஒரு நடிகர் சுந்தரம்னு அதெல்லாம் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இதெல்லாம் என்ன, இது ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது நானும் 2-3 கேள்வி கேட்டேன். அதாவது அதே 2013 ஆண்டு அறிக்கையில நேற்று சொன்ன இல்லையா உங்களுக்கு எத்தனை லட்சம், 11,80,170 ரூபா சேவா வரியை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்ததுக்கு. அதுக்கு சேவா வரியே கட்டிட்டு போயிடலாமே. ஒரு நாளைக்கு வந்து 11,80,000 ரூபாய் சுருட்டி இருக்காங்கன்னா 39 வருஷமா என்னத்தை சுருட்டி இருப்பாங்கன்னு இது மக்களுக்கு தெரியாதா? இது ஒருத்தர் கேட்க கூடாதா? நடிகர் சங்க கட்டடம் அது ஊழல் மயான பூமி ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க நான் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க கேளுங்க சார். இந்த சர்ச்சைகள் சம்பந்தமா இல்ல திரு மன்சூர் அலிகான் தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்களும் முன்வைக்கிறீங்க. மற்றபடி விஷால் அணியினரும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறாங்க. ஆனா இதற்கெல்லாம் வந்து நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் இதுவரையில வந்து நேரடியாக எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நல்ல மனுஷன். கேளுங்க மிஸ்டர் செந்தில், யார் பேசுறீங்க? சரத்குமார் நல்ல மனுஷன். அவர் ஹீரோவா நடிச்சு ஹீரோவாவே வாழ்ந்தவரு. எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. தினகரன் விளம்பரத்துக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய், என் பட விளம்பரத்துக்கெல்லாம் கிரெடிட் வாங்கி கொடுத்து இது வரைக்கும் நான் கட்டல. உண்மையை ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு பெரிய மனுஷன். ஆனா இந்த வில்ல மகாராஜா அவரையும் கூப்பிட்டு வில்ல வாங்கி விட்டாரு. ஏகப்பட்ட சொல்றதுன்னா நடிகர்கள் எந்த நடிகர்களுக்கும் நல்லதும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு அந்த ரியல் எஸ்டேட் பண்ணணும்னா வெளியே வந்து எவ்வளவோ பண்ணலாம். அந்த நடிகர் சங்க அக்ரிமெண்ட்ல வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு. நடிகர் சங்கத்துக்கு இடமே இல்லை. அது 29 வருஷம் கழிச்சு யாருக்கு என்ன போகுது? இன்னொன்னு அதான் நான் கேள்வி கேட்டேன். காலை வெளியூர்ல போய் இந்த மாதிரி நிறைய சினிமாக்காரன் நாய்ங்க அப்படின்னு நாகரத்திட்டு இருக்காரு. அப்ப நீங்க வந்து அதாவது சரத்குமாரை, நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமாரை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராதா ரவி தவறாக வழி நடத்துகிறார்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக வழி நடத்துகிறார். அதை நான் முன்மொழிகிறேன், வழிமொழிகிறேன். அது மட்டும் கிடையாது. சொன்னது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க எவ்வளவோ தப்பு மேல தப்பு நடந்துக்கிட்டு ஏங்க நடிகெல்லாம் எப்படி தகுந்து வாழ வேண்டியவன், எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவன், ஒரு கண்டுக்கப்படாம செத்து போறான், அனாதபூர்வமா செத்து போறான். இவங்க இந்த மாதிரி சொத்தை அபகரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், ராதாரியே நிக்கட்டும், இவங்களே நிக்கட்டும். அதாவது நன்றி உள்ள பிராணி ரொம்ப நாய். அவர் வகையில பார்க்க போனா அது நன்றி கிட்ட சினிமாக்கார நாய்ங்கன்னு திட்டினாங்க. உண்மையில நாய்க்கு இருக்கிற நன்றி இந்த மனுஷனுக்கு இல்ல. நாய் அப்படி நன்றி உள்ள ஒரு ஜீவம். நான் பெருமைப்படுத்திக்க வேண்டியதான் இருக்கு. யாருமே அப்படி சொல்லிட்டு ஏன் அவங்க போட்டி போடுறாங்க? ஏன் தலைவர் பதவியிலேயே நின்றுட்டு இருக்காங்க? அவங்களே நின்றுகிட்டுங்க. இந்த எலெக்ஷன்ல விசாலும் போட்டியிடக்கூடாது. நான் சரி, நானே இப்ப உறுப்பினரா இருக்கனா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நினைச்சா தூக்கிடுவாங்க. கேக்குறீங்களா? சொல்லுங்க. நினைச்சா தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு எகென்ஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. நான் உறுப்பினரே கிடையாது, நான் நடிகரே கிடையாது, எம்ஜிஆர் நடிகர், சிவாஜி கிடையாது. அவருக்கு பொதுக்குழு போட்டு ஒரு குழுக்கள் அங்க இருக்கு. அவங்களை எல்லாம் அவரா உருவாக்குறது ஒரு 3000 குழுக்கள். அது வேணா கேஸ் போட்டுக்கிட்டோம். அவங்கதான் தலையாட்டி பொம்மைகள் எல்லாம். அதனால இந்த கான்செப்ட்ல உலகம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இல்ல, ஓய்வு பெற்ற கடவுள்
கடவுள் தலைமையில வச்சாலும் கூட அந்த வேலையை தான் ஜெயிப்பார். அது ஜெயிச்சுட்டு போயிட்டு விட்டுருங்க, இந்த வேலையில பாருங்க. தற்போது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் என்ன தீர்வுன்னு சொல்ல வரீங்க? சுருக்கமா சொல்லுங்க, என்ன தீர்வு இதற்கு? இதெல்லாம் நிக்க கூடாது, புதியவர்களுக்கு வர வைக்கணும், புதியவங்க தலைமை தாங்கணும், நடத்தணும். அவரை விட்டு போட்டு யாரு கார தூரத்துக்கு போயிட்டு பேசாம வேட்டி விளம்பரம் சட்டி விளம்பரம் எதையாவது நடிச்சுட்டு இருக்கணும். அதுதான் எல்லாம் நல்லது நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்.